அவ்வா அவ்வா அவ்வவா அவ்வவா அவ்வா 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 அவ்வவா அவ்வவா அவ்வா அவ்வா. என்னங்க பாட்டெல்லாம் பாடுறீங்க? வலி குறைஞ்சிருச்சா? ஏன்டி உனக்கு வலி இப்போ குறையணுமா இல்ல அதே அளவு இருக்கணுமா? அப்படி இல்லைங்க, இந்த வலியிலையும் பாட்டு பாடுறீங்களே அதான் கேட்டேன், கை வலி குறைஞ்சிருச்சோன்னு. ஐயோ, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு இவகிட்ட சொன்னோம், திரும்பவும் அதே சம்பவம் நடந்தாலும் நடந்துரும். அதனால வேணாம். அதை ஏண்டி கேட்குற? வலி தாங்க முடியல டீ, வலி தாங்க முடியல. பின்ன இருக்கீங்க பெரிய எஸ்பிபி பேர மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஏண்டி நான் பாடுற அவ்வாவா பாட்டு உனக்கு எஸ்பிபி பேரம் பாடுற மாதிரி இருக்கோ? ஐயோ அம்மா வலிக்குதேன்னு அப்ப கத்தட்டுமா? வலி தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு கூட இந்த வீட்டுல பாடக்கூடாதா? இருங்க, இந்த வலியெல்லாம் குறைஞ்சி சீக்கிரமே சரியாகிறதுக்காக நான் நல்ல சத்தான சாப்பாடை செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன். சத்தான சாப்பாடு நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வலி குறைஞ்சா திரும்பவும் அதே சம்பவம் நடந்துருமே, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமலையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ. இந்தாங்கங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வேணாட்டி எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்படி சொன்னா எப்படிங்க? நீங்க சாப்பிட்டா தானே உங்க கை காலெல்லாம் சீக்கிரமே சரியாகும். நல்லா சாப்பிடுங்க. இல்ல இல்ல, என் கை காலு சரியாகலனா கூட பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு வேணாண்டி. இப்படி சொன்னா எப்படிங்க? உடம்பு தேர வேணாமா? சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சதாங்க. நாத்து, ஏன் நாத்து செல்லம், உன் வீட்டுக்காருக்கு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல நாத்து செல்லம். என்ன செய்யறது நீ, எல்லாம் என் நேரம். வாமா தங்கச்சி உட்காரு. என்னன்னே சொல்றீங்க? உங்களுக்கு கை காலில் இப்படி அடிபட்டு இருக்கு, என்னால எப்படின்னே உட்கார்ந்து உங்ககிட்ட பேச முடியும்? இதோ என் பொண்டாட்டி குத்துக்கல் மாதிரி பக்கத்துல எப்படி இருக்கா பத்தியா? நீயும் மனசு தளர விடாது, உட்காரு, எனக்கு சீக்கிரம் சரியாயிரும். ஐயா மாப்பிள, உங்களுக்கு இப்படி நடக்கணும் நான் கனவுல கூட நினைக்கல மாப்பிள. வாங்கத்த வந்து உட்காருங்க. மாப்பிள, உங்களை பார்த்து எல்லாரும் பேங்கா பீசர் பிச்சைமுத்து பேங்கா பீசர் பிச்சைமுத்துன்னு எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, கடைசியில இப்படி பிராக்சர் வாங்கின பிச்சைமுத்தா மாறிட்டீங்களே மாப்பிள. மாப்பிள மாப்பிள, என் மாவா தான் இதை எப்படி தாங்கிக்க போறானே தெரியல. எத்தே இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவர் அல்ல? அடிபட்டது நானு, வலியை தாங்கிக்கிட போறது நானு, உங்க மகளுக்கு இதுல தாங்க வேண்டியது என்ன இருக்கு? ஆமாண்ணே, நீங்க சொல்றது நியாயம்தான். என்னங்க, அம்மாவும் அண்ணியும் இப்பதானங்க வந்திருக்காங்க, அவங்க இருப்பாங்கங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க மாப்பிள. நீங்க தானே சொல்லுவீங்க உங்க பொண்ணு என்ன இப்படி சமைச்சிருக்கா அப்படி சமைச்சிருக்கான்னு. இன்னைக்கு பாத்தீங்களா என் பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு அழகா சமைச்சு வச்சிருக்கான்னு. ஆமாண்டி மாவளே, அப்படி என்னடி ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்க மாப்பிளைக்கு? ஏம்மா அதுவா வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த சாப்பாடு கருவாட்டு குழம்பு ஒரு 4 முட்டை மட்டும் வச்சு வச்சிருக்கேம்மா. பாத்தீங்களா மாப்பிள, ஒரு முட்டை என் பொண்ணு அவிக்க மாட்டான்னு சொன்னீங்க, இன்னைக்கு பாருங்க உங்களுக்காக 4 முட்டை வச்சு வச்சிருக்க மாப்பிள. ஆமா, எதுக்காக நாத்து இப்படி ஒரே டைம்ல 4 முட்டையை வச்சு வச்சிருக்க? அடிபட்டு இருக்குல்ல உங்களுக்கு, உடம்பு நல்லா தேரணும்ல, அதான் 4 முட்டையை வச்சு கொடுக்கேன். என்னங்க, நான் கொடுக்குற சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா தேறிடும் தெரியுமாங்க? ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணு சொல்றது உண்மைதான். சீக்கிரம் உடம்பு தேறினா நல்லது தானே, சத்தானதா செஞ்சு தருவா, சாப்பிடுங்க. இதுக்கு உடம்பு தேரவும் திரும்பவும் இந்த மாதிரி கட்டு போடுறதுக்கா? என்னண்ணே சொல்றீங்க? பேங்கா பீசர் பிச்சைமுத்தண்ணே, உடம்பு தேர்னா திரும்பவும் இதுக்கு கட்டு போடணும்? உடம்பு தேறினா நல்லதானே மாப்பிள்ள, கட்டை ஊத்துறலாம், ஏன் திரும்ப கட்டு போடணும்னு சொல்றீங்க? சீக்கிரம் உடம்பு தெரினத்தானே திரும்பவும் இதே மாதிரி தீக்கு போட்டு மிதிச்சு உங்க பொண்ணு என்ன பந்தாட முடியும்? என்ன சொல்றீங்க? பேங்கா பீசர் பிச்சைமுத்தண்ணே என்னத்த சொல்றது தங்கச்சி, அவதான் என்னை அடிச்சு இந்த மாதிரி கை காலெல்லாம் ஒடிச்சு போட்டிருக்கா. மாப்பிள்ள சும்மா சொல்லாதீங்க, என் பொண்ணை பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு வேலைக்கு 4 முட்டை வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு உங்க உடம்ப தேத்துறதுக்காக இந்த பாடுபடுறா. அதான் சொல்லிட்டேனத்த, உடம்பு தேர்னா தானே திரும்பவும் இந்த மாதிரி அடிச்சு போட முடியும். அதான் சீக்கிரம் உடம்பு தேரட்டும்னு இந்த மாதிரிலாம் சாப்பாடு ரெடி பண்ணி தாரா. என்ன நாத்து, அண்ணன் சொல்றது உண்மைதானா? என் புருஷன் சொல்றது உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மாப்பிள்ள அடிச்சது யாரு? என் மவ தானே, அடிக்கிற கைதான் ஆணைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒண்ணு இல்ல, 4 அடி வாங்கிக்கோங்க, வாய்க்கு ருசியை சாப்பிட்டுக்கோங்க. எப்படி எப்படி? நல்லது ஒரு குடும்பம் நாய் வந்து புட்டுங்கும். நீங்க கூட ஏதோ பைக்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு வருமேன்னு நினைச்சு வந்தோம். ஆனா இப்படி ஒரு பைத்தியக்காரிட்ட அடி வாங்கி கிடைப்பீங்கன்னு கனவுலே நினைச்சு பார்க்கலண்ணே. ஐயோ ஐயோ, வந்ததா வந்தீங்க. மாமியாரும் தங்கச்சி இப்படி வெறுங்கையை அடிக்கிட்டு வந்துறதுக்கு பதிலா ஒரு ஆரஞ்சோ ஆப்பிளோ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அது வந்து மாப்பிள்ள ஆக மொத்தம் ஓசியில முட்டை தின்னுட்டு போலான்னு வந்திருக்கீங்க அப்படிதானே?
அடியே எனக்கு அவிச்ச முட்டையை ரெண்ட உங்க அம்மைக்கும் உங்க மைதிரிக்கும் குடுடி தின்னுட்டு போட்டும். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு உள்ள வாங்க நயன்தாராக்கா, நான் கிச்சன்ல இருக்கேன், வந்து ஹாலில் உட்காருங்க, நான் இப்ப வாரேன். அப்புறம் என்னாச்சுக்கா? ஒரு காப்பிக்காக மட்டும் இதை சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாத சின்ன பொண்ணு. இல்ல இல்ல, நான் உங்களை பத்தி அப்படி நினைக்கல. நீங்க வந்ததுக்காக ஒரு விஷயம் சொல்றீங்களா இல்ல காஃபி குடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. எது எப்படியா இருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்கேன், நீங்களா அதை மொதல் சொல்லுங்க. என்னத்த சொல்றது, அதான் உன் சின்ன மாமியார்னு ஒருத்தி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாளே அவங்க பொண்ணு, அதான் உனக்கு இன்னொரு நாத்தனா இருக்காளே, அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு தெரியுமா? அவள் ஒரு பையனை லவ் பண்ணாலாமே, அந்த பையன் கூட தான் நிச்சயம் ஆயிருக்கு. உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றீங்க? எனக்கு இது வரைக்கும் அந்த பத்தி தெரியவே தெரியாதே. உன் மாமியாவுக்கு தெரிஞ்சிருக்கு, உன் நாத்தனாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க தான் என்கிட்டயே சொன்னாங்க. வீட்டுக்குள்ள ஒன்னா தான் இருக்கிய, உன்கிட்ட சொல்லலையாட்டி? ஓஹோ அப்படியா சங்கதி? இந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் எதுவுமே தெரியாதே. அது எப்படி தெரியும்? அவங்க சொன்னா தானே தெரியும். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு நான் அதை கேட்காம விட மாட்டேன். பாத்துடி, நல்லா பக்குவமா கேளு, சண்டை கிண்ட போட்டாத. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரி தான் இழுத்து விட்டான்னு ஏன் பேர் அடி விட போகுது. அதெல்லாம் உங்களை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்க்கா. நான் இன்னைக்கு கேட்கத்தான் போறேன். என்ன மருமகளே, பக்கத்து வீட்டு பொண்ணோட பேச்சு போல? ஆமா அத்தை, வந்தாங்க, அதான் ஒரு காஃபி போட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னதை கேளுடி கேளு. ஆமா, என் மக வந்தாளே, அதான் உன் நாத்துக்குட்டி எங்க இருக்கா? நாத்துக்குட்டி தானே, இருங்க இருங்க, நாத்துக்குட்டிக்கிட்டே உனக்கு கேட்க வேண்டியது இருக்கு. ஓ, அப்ப உள்ளதா இருக்காளா? மவளே, அடியே என் மவளே, இங்க வாட்டி. என்கிட்ட என்ன மதனி கேட்கணும், நீங்க கேளுங்க மதனி. நீங்க ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்கன்னா இப்பதான் உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சு. அது அது வந்து வந்து மருமகளே, அண்ணி எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அண்ணி. ஓஹோ, அப்போ தெரிஞ்சு வேற இதே மாதிரி பண்ணுவீங்களா? உங்களை போய் நம்பணும் பாருங்க. என்ன சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. என்னடி இவ, பக்கத்து வீட்டுக்காரி ஓசியில காப்பி குடிக்க வந்துட்டு என்னத்தை போட்டு கொடுத்தான்னு தெரியலையே. எம்மா பேசாட்டு நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவோமா? இவ்வளவு ஆனப்புறவும் உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு மட்டும் உங்களுக்கு தெரியலல்ல? எல்லாம் எனக்கு தேவைதான். எங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கணும். இந்த வீட்டு கல்யாணம் முடிச்சு வந்து எனக்கு எதுவுமே தெரியல. ஐயோ மதனி, எங்களை மன்னிச்சிருங்க. போன வாரம் எங்க அம்மைக்கு காய்ச்சல்னு சொல்லி உங்ககிட்ட 500 ரூபாய ஊசி போடுறதுக்காக வாங்கினோம்ல, அது உண்மையிலே எங்க அம்மைக்கு காய்ச்சல் இல்ல மதனி. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரைட் ரைஸும் லெக் பீஸும் வாங்கி சாப்பிட்டோம் மதனி. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டியோ போலுக்கு மதனி, மன்னிச்சிருங்க மதனி, மன்னிச்சிருங்க. அட பாவீங்களா, இந்த வேலையை வேற நீங்க பார்த்து வச்சிருக்கீங்களா? ஐயோ மதனி, அப்போ நீங்களா இதை கண்டுபிடிக்கலையா? நானாத்தான் உளறிட்டேனா? ஐயோ, நம்மளா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டமேடி, வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமோ? அடி பாவி, இப்படிதான் உன்னை ஏமாத்தி ஏமாத்தி 500 1000 புடுங்குதாள் ஓட்டி. ஆத்தா மேலே மவா மேலே ஒரு கண்ணை வையிட்டி. அடியே பக்கத்து வீட்டுக்காரி, ஓசி காப்பிக்காக இப்படி குடும்பத்தை பிரிச்சு விட்டு போயிருவ போல. எங்க மதனியை எங்க மேலே கண் வைக்க சொன்னா இரு, உன் கண்ணில் அள்ளி மண் வைக்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.